சோசியல் மீடியாவில் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறீர்களா? ரீல்ஸ் பார்க்கறதுல நேரத்தை செலவழிக்கிறீர்களா? அல்லது தொலைக்காட்சி முன்பதாக மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களாலே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற தலைப்பிலே 171வது செய்தி 24 bars அவர் தேவ சப்தம் கேட்கிறது. That's very important, dearly beloved. Listen and live. அருமையானவர்களே, இரவும் பகலும் ஒவ்வொரு நொடியும் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அதை கேட்டு கீழ்ப்படிந்து சூப்பர் நேச்சுரலாக வாழ போறீங்க. ஆமென். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? பேசி பேசி வழி நடத்துகிற தேவன். சரிங்களா? ஒவ்வொரு தன்னுடைய தேவ பிள்ளையினிடத்திலும் எப்பொழுதும் முணுமுணுன்னு பேசிட்டே தாங்க இருக்கிறாரு. தேவன் பேசுவதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. ஆனால் மனிதன் அதை கேட்டு கவனிக்க தவறுறான். அதைத்தான் இன்றைக்கு நாம் பாடமாக படிக்க போகிறோம் அருமையானவர்களே. அல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இதில் நீங்கள் முக்கியமாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அது நம்முடைய செவிகளிலே கேட்பதற்கு எளிதானது. இட்ஸ் நாட் எ டிஃபிகல்ட் ஜாப். தேவன் பேசுகிறதை அறிந்து கொள்ளுவது அவ்வளவு கடினமானது அல்ல. ஏனென்றால் அவருடைய வழிகள் எப்பொழுதும் மெதுவானதாகவும் லகுவானதுமாகவே இருக்கிறது. அற்புதம் செய்வதே மெதுவானது, எஃபர்ட்லெஸ் அண்ட் என்ஜாயபிள். தேவனுடைய சத்தத்தை கேட்பது அல்லது இங்கே கேட்பது லகுவானது, எஃபர்ட்லெஸ் அண்ட் பிளசன்ட். டியர்லி பிலோவட், தேவனுக்கு கீழ்ப்படிவது எஃபர்ட்லெஸ் அண்ட் பிளசன்ட், என்ஜாயபிள். இதனால தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசி அவர் பேசுகிறதை நீங்கள் கவனித்து அவருடைய பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள். உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் எ லவ்விங் டாடி. இது ஆகையினால தான் இயேசு ஸ்ட்ராங்கா சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். வாசிக்கட்டுமா? The book of John's Gospel chapter 10 verse 27. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பின்னாக செல்லவில்லை என்று சிலர் எண்ணுகிறீர்களே. ஏன் தெரியுமா? தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்க நின்று கவனிக்கிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு ட்ரூத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இன்னைக்கு என்ன பாடம்னா, ஏன் அநேகருடைய காதிலே தேவன் பேசுகிற சத்தம் விழுகிறது இல்லை? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் இல்லையா? முதலாவது ஏன் என்று சொல்லட்டுமா? உலக சத்தம் ரொம்ப கேட்குது. எத்தனை பேர் புரியுது? நீங்க ஒரு டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கொண்டீர்கள். எல்லாரும் ஆன் அடிக்கிறாங்க, பேன்னு அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு ரிங் டோன் வந்தால் அது கேட்காது. ஏன்? அந்த சத்தம் அதிகமாக கேட்குறது. அதே போல் நீங்கள் என்ன செய்கிறீங்க? டெலிவிஷனில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவழிக்கிறீங்க, குப்பைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அது என்ன செய்து விடுகிறது? தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க விடாமல் தடை செய்கிறது. ஒன்று. இரண்டாவது பாருங்க, ஏன் தேவன் பேசுகிற சத்தத்தை உங்களாலே கேட்க முடியவில்லை என்றால், நீங்க மாம்சத்தில் தீர்வை தேடுகிறீர்கள் அல்லது இயற்கையான தீர்வை எதிர்பார்க்கிறீர்கள். ரைட்? எப்படி செய்றீங்க? ஒரு வியாதி வந்து விட்டது என்றால் உடனே என்ன செய்றீங்க? இன்டர்நெட்ல போய் தேடுறீங்க, இந்த வியாதிக்கு என்ன காரணம், இதை எப்படி சுகமாக்கலாம். அருமையானவர்களே, தீர்வை உங்களாலே சூப்பர் நேச்சுரலா எதிர்பார்க்கவே முடியாமல் போய்விட்டது. ஆனால் என்னுடைய சவால் என்னவென்றால், எந்த பிரச்சனையை தேவன் இயற்கையான வழியிலே சால்வ் பண்ணாரு? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை பயணத்திலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிறையிருப்பு வருது, ஒரு வியாதி வருது. ஐயா, வேதமெங்கும் தேடி வாசியுங்கள், ஹிஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். அவருடைய தீர்வு எப்பொழுதுமே அற்புத தீர்வு என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லை. அடுத்ததாக, ஏன் தேவன் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கல தெரியுமா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் தேவனோடு உறவுலே வைக்கிறீர்கள். அநேக வாரத்தில் ஒரு நாள் தான் ஆண்டவரை தேடுறீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை பிரசங்கத்தின் மூலமாக கேட்கிறீர்கள்.
யார் யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை அல்லது ஏதோ ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை தினந்தோறும் கேட்கிறார்களோ வாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஐந்தாவதாக ஒரு பொய்யை நம்புறீங்க. என்ன பொய்யை நம்புறீங்க தெரியுமா? அவருடைய வழிகளில் நடந்தால் அது ரொம்ப கஷ்டம், அது இடுக்கமான பாதை. பொய்யை நம்ப வச்சுட்டாங்க. அருமையானவர்களே, இடுக்கமான பாதை என்ன தெரியுமா? நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, வேற மதத்திலிருந்து வர்றாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய வீடுகளிலே பிரச்சனை வருது பாருங்க, அதுதாங்க உபத்திரவம், அதுதான் இடுக்கமான வாசல். நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து ஆபிரகாமை போல கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனா இன்னைக்கு சபை எதை நம்புது? ஏழையா இருந்தா தேவனுக்கு பிடிக்கும், அழுது கொண்டே மூஞ்ச இறக்கி கொண்டு இருந்தால் தேவனுக்கு பிடிக்கும், வியாதியோடு இருந்தா தேவன் என்னை சிட்சிக்கிறார். இப்படிலாம் ஆண்டவர் சிட்சிக்கவே மாட்டாருங்க. என்ன வசனம் என்ன சொல்லுங்க? அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் தேவன் அல்ல. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் எங்க? பழைய ஏற்பாட்டில். நீ அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அது உனக்கு வேலை செய்யும். நான் எந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன்? தேவன் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டது, வியாதி தீர்ந்து விட்டன, பண நெருக்கடி தீர்ந்து விட்டது. நானும் என்னுடைய பிள்ளைகளும் இப்பொழுது கிருபை 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 என்னைக்கும் நல்லா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்கிறோம். ஆமா, அவருடைய சத்தம் தான் 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு கேட்டதுங்க. நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு சுமார் 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தேவன் என்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். ஏன்? அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன், அவர் என்னை வழி நடத்துகிறார். அருமையானவர்களே, ஆமென். இந்த சீரீஸ்ல பாருங்க, மொத்தம் 4 செய்திகள் இருக்கின்றன. 4ஐயும் கேளுங்க, சரிங்களா? கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த எலியா எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடந்தான் என்று சொல்லி பார்த்து நாம் முடிப்போமா? ஹல்லேலூயா. பாருங்கள், 10க்கும் அதிகமான பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் சுட சுட தீர்வு கொடுத்தான். ஏன் தெரியுமா? அவருடைய சத்தம் அவரை கேட்டுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, let us learn from Elisha. ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவது, அந்த தேசம் விக்கிரக ஆராதனையிலே சிக்கி இருக்கிறது. இப்போ அவர்களுக்கு ஒரு ஜெர்க்கு கொடுக்கணும், ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்யணும். அப்பொழுதுதான் யெகோவா தேவனே ஒரே தேவன் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்தான்? ராஜாட்ட போய் பேசுறாங்க. இஸ்ரவேலர் அல்லாத ஒரு ராஜாட்ட போய், நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 1 Kings chapter 17 verse 1. 1 ராஜாக்கள் 17:1 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அங்க ஒரு தீர்வு கொடுத்தான் பாருங்க, ஒரு ஜெருக்கு கொடுத்தான். தெரியுமா? ஏன்? அங்க கனெக்ஷன் நல்லா இருக்கு, ரைட்? தேவனை பற்றிய சரியான அறிவு இருக்கு. தன்னுடைய நாக்கில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அறிவு இருக்கு. அதே போல மழையை நிறுத்தின அவன் என்றைக்கு மழை வர வேண்டும் என்று தேவன் பேசினாரோ அதுவும் அவனுக்கு கேட்குது. இன்னைக்கு மழை வந்துடும் ராஜா, நீங்க உங்க ரதத்துல ஏறி ஓடி தப்பிச்சிருங்கிறான் பாருங்க. எத்தனை பேர் நான் சொல்றது நீங்க கவனிக்கிறீங்க? அருமையானவர்களே, தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்கள் இப்படித்தான் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன? அந்த தேசத்தில் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க, அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அங்கே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் பேசினதை அவன் கனெக்ஷன்ல இருந்ததுனால தீர்வாக இருந்தான். இரண்டாவது பாருங்க, சாரிபாத் என்கிற ஒரு விதவை அந்த ஊருக்கு போறான். அந்த விதவை அவ என்ன இருக்கிறா? பஞ்சம், தீராத பஞ்சம். அந்த எலியா உடனே தீர்வு கொடுக்கிறான். எதனால அந்த தீர்வு அவனுக்கு
நிறைவேறிற்று. அவன் சொன்னது ஏன் அப்படியே நடந்தது என்றால், அவன் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் என்ன தீர்வு கொடுக்குறான் பாருங்க. அந்த விதவையும் மகனும் கடைசி மீலை சாப்பிட்டுட்டு சாக இருக்காங்க. இவன் என்ன சொல்றான், நீ முதல் அடைய எனக்கு கொண்டு வா, அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அங்கே 1 ராஜாக்கள் 17:14 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த தீர்வை அவன் மாம்சத்திலிருந்து கொடுக்கவில்லை, தேவனிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தான். அதனால தான் இன்னைக்கு என்ன தலைப்பு, 24/7 தேவன் பேசுகிறதை உன்னாலே கேட்டு அதற்கு கீழ்ப்படிய முடியும். அது எளிதானது, அது இன்பமானது, அது லகுவானது, மெதுவானது. அருமையானவர்களே, ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், இப்படி நான் சொல்லுகிறேன், 24/7 தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறாரே, அந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, அப்புறம் அந்த பையன் இறந்து போயிடுறான். அவனை எப்படி உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் பேசுகிறது அவனுக்கு கேட்குது. என்ன செய்யறான், அந்த சிறுவன் மேல 3 நேரம் போய் படுத்து எழும்புறான். அந்த டெட் பாடி மேல 3 நேரம் படுத்து எழும்புறான். அந்த சரீரம் உயிரோடு வந்துடு. அந்த ஆலோசனை எங்கிருந்து வந்ததுங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஆமென். எலியாவோ, எலிசாவோ, தாவீதோ, ஆபிரகாமோ, வேற யாரு, ரூத்தோ, ஐயா, பழைய ஏற்பாட்டில் எவருமே உங்க பக்கம் என் பக்கம் வர முடியாதுங்க. இயேசுதான் சொல்றாரு மத்தேயு 11:11 ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததுல யோவான் ஸ்நானக தான் ரொம்ப டாப்பு. ஆனால் சிலுவைக்கு பின்பு ஒரு சந்ததி வருகிறது, அவர்கள் பக்கத்துல கூட பழைய ஏற்பாட்டில் உள்ள எவருமே போக முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா எலியா பெரிய பரிசுத்தவான், தேவ சத்தம் கேட்டது இல்லை. தேவன் உன்னோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அடுத்து ஒரு பிரச்சனை வருது, போயிட்டே இருக்கிறா. இடையில என்னது, யோர்தான் நதி வந்துடுது, வெள்ளம் புரண்டு ஓடுது, கரை புரண்டு ஓடுகிறது. இந்த நாட்களை போல என்னதில்லை, பாலங்கள்லாம் இல்லை. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சத்தம் கேட்கிறதுங்க. அதற்கு கீழ்ப்படிந்தான், அங்கே பாதை உண்டாயிற்று. என்ன செய்தான் என்று உங்களுக்கு வாசிக்கவா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனம். 2 Kings chapter 2 verse 8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தால் அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, இந்த அற்புதம் ஏன் நடக்கு தெரியுமா? தேவ சத்தம் கேட்குது. அது ரொம்ப எளிது அருமையானவர்களே. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னுடைய செய்திகளை 100க்கும் அதிகமான லாங் வீடியோஸை கேட்ட எல்லாருமே தேவனுடைய சத்தம் கேட்டு நிறைய அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தானே. நம்முடைய தேவன் யாரு? பட்சபாதம் இல்லாத தேவன். அப்படி என்றால் என்ன பொருள்? எலியாவிடத்துல பேசுகிற தேவன் உன்னோடும் என்னோடும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சில காரணம் சொன்ன பாருங்க. உலக சத்தத்தை ரொம்ப கேட்காதீங்க. டெலிவிஷனை, சோஷியல் மீடியாவை நீங்க ரொம்ப நேரம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அருமையானவர்களே. ஆமென். அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய தீர்வு இயற்கையான தீர்வு என்கிற பொய்யை நம்பாதீர்கள். ஞாயிறு மாத்திரமே அவருடைய சத்தத்தை, பிரசங்கத்தை கேட்காதீங்க, என்னாலும் கேளுங்க. அப்புறம் என்னது? அவருடைய சத்தத்தை கேட்பது எளிது என்கிற நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு இன்னொரு பயம், அவருக்கு சொன்னா கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமா? ஐயா, அவருடைய வழிகள் எளிமையானவைகள், இன்பமானவைகள், லகுவானவைகள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.